ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ஸ்காலர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஓப்பன் இண்டெக்ஸிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், புக் சாப்டர்ஸ், புக்ஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூகுள் வந்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும் அப்படின்னா சைட்டேஷன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கூகுள் ஸ்காலர்னு போடுங்க. கூகுள் ஸ்காலர் ஓப்பன் ஆகும். அந்த கூகுள் ஸ்காலர் லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாரோட இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்களோட என்ன பண்ணுங்க அப்படின்னா நேமை போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட என்ன ஆகும் கூகுள் ஸ்காலர் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பண்ண அப்படின்னா நான் என்னோட கூகுள் ஸ்காலரோட நேம் வந்து என்ன பண்ணி டைப் பண்ணி சிங்கரவலன் ஷான் அப்படின்ட்டு. ஸோ அதை நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணும்போது என்னோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ், நான் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல்ஸ், புக் சாப்டர்ஸ் இதோட என்டையர் லிஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன டைப்ல வந்து நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சைட்டேஷன் பேசிக்ஸ்ல. ஸோ நம்ம பேப்பரை வந்து அதை அனதர் ஆத்தர் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ்ல எத்தனை டைம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிக்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதர்வைஸ் நம்ம இயர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இயர் வைஸ் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஷார்ட் அவுட் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா H index அப்படிங்கிற ஒரு மெட்ரிக்ஸ், அனதர் மெட்ரிக்ஸ் I10 index அப்படிங்கிற அனதர் மெட்ரிக்ஸ். H index மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பேப்பரை அனதர் ஆத்தர் வந்து 5 or more than 5 டைம்ஸ் நம்மளுடைய பேப்பர் வந்து அனதர் ஆத்தரோட ஆர்டிகல்ல வந்து என்ன ரெஃபரன்ஸ் பேப்பரா சைட்டேஷன் ஆகி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து H index அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் ஸ்காலர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து மெட்ரிக்ஸா கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 14 டைம் சைட்டேஷன் இருக்கு, செகண்ட் பேப்பர் 13 டைம் சைட்டேஷன் ஆயிருக்கு, தேர்ட் பேப்பர் 6 டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சைட்டேஷன் ஆயிருக்கு, ஃபோர்த் பேப்பர் 5 டைம் அண்ட் ஃபிஃப்த் பேப்பர் 5 டைம்ஸ். ஸோ அப்பனா ஃபர்ஸ்ட் 5 பேப்பர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 5 or more than 5 டைம்ஸ் எனக்கு சைட்டேஷன் இருக்கு. H index வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தா என்னோட H indexோட மெட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 5. தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் I10 index அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட பேப்பர் 10 or more than 10 டைம்ஸ் அனதர் ஆத்தரால என்ன இருக்கும் ரெஃபர் பண்ணி அவங்களுடைய பேப்பர்ல சைட்டேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா I10 index. அதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து என்ன இருக்கும் more than 10 டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டேஷன் ஆயிருக்கும். ஸோ அதனால I10 index அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலுக்கு 2. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கூகுள் ஸ்காலரோட ரெண்டு டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு என்ன பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலோட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனுப்பிச்சு என்ன பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ.